Team MPT, I know photo session important now, but other way important the presentation ceremony. கோபியண்ணா எங்க இருந்தாலும் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கிட்ட வந்துருங்களா. எம்பிடி அப்படியே போகாதீங்க ப்ளீஸ். பேட்ல இருக்கா பரவாயில்ல வாங்கிக்கலாம். ட்ரீம் லேண்ட் கொஞ்சம் வந்துருங்களேன். கொஞ்சம் இந்த லைட்டிங் ஏரியாவில் வந்துருங்க. ட்ரீம் லேண்ட் வந்துட்டாங்களா? இன்னும் ஒரு டீமை காணும் போல இருக்கு. கிரீன் ஃபுல்லா இருக்கு, ப்ளூ இருக்கு, கிரே காணுமே. MPT. So this is the presentation ceremony for இளங்காளைகள் நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி 2024. So thanks for participating. எல்லா 24 டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. 16 டீம்ஸ்ல இருந்து 24 டீம்ஸா மாறி 3 நாள் கஷ்டப்பட்டு அதை நடத்தி நீங்களும் கஷ்டப்பட்டு விளையாடி. So at the end of the day, top 3 teams are here. Congratulations to MPT, Abrif and Dream 11 for bagging up the cups. இந்த trophies உங்களுக்கு தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. பட் அதுக்கு மேலே முக்கியமான நன்றி சொல்லணும்னா இந்த டோர்னமெண்டோட ஆர்கனைசர்ஸ் ஒரு 3 பேர் தெரியாத நபர்கள் ஃபுல் சீரும் காலைகள் டீம் கூட. ஸோ அது ஸ்பெஷலி மென்ஷன் டு கார்த்திக் ஆஃப் சீரும் காலைகள், வெற்றி அண்ட் பரத். 3 பேர் போட்ட எஃபர்ட்ஸ் தான் இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ அதோட எஃபர்ட்ஸ் தான். ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டோர்னமெண்ட்டுக்குன்னு ஹெல்ப் பண்ண ஸ்பான்சர்ஸ். ஸோ ஸ்பான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் எல்லா வருஷமும் பண்ணுறது தான். பட் இந்த வருஷம் அது தெரியும் உங்களுக்கு, குரூப்பில் வாய்ஸ் நோட்டாக போட்டு அடித்து தள்ளியிருப்பார் ஒருத்தர். ஸோ அதுக்குண்டான இது என்னென்னா அதான் அந்த எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஸ்பான்சர்ஸ்க்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி எலக்ட்ரிக்கல்ஸ் ஓனர் மிஸ்டர் வசந்தகுமார் அவர்களுக்கு நன்றி. அண்ட் கேசி எலக்ட்ரிக்கல்ஸ் மிஸ்டர் கே குமார் அண்ட் கானூன் நகர் மிஸ்டர் கண்ணன். நெக்ஸ்ட் பிரபாகரன் ஓனர் ஆஃப் PKCC அண்ட் ட்ரேட் FXP. இப்போ நீங்கள் போட்டிருக்க ஜெர்சிஸோட Under-21 ஜெர்சிஸோட ஸ்பான்சர் மிஸ்டர் ஜாக்கிர் ஹுசைன் who is from Dubai, and Mr. Danakoti, the founder and CEO of Alpha Technologies, Mr. Sukumar from the team RYCC, Mr. Sudarshan and Tashwan from DLCC, Mr. Prashant from DLCC, Mr. Yuvraj from DLCC, Mr. Ratnaraj from Raytech Solutions, Mr. Nagur Miran, Mr. Karthik, Madurai Sri Devar Hotel, Ikardangal, Kottivakam Friends, Mr. Yuvraj யாரும் இல்லை, நம்ம நண்பர் சீரும் காளைகள் பிளேயர் யுவராஜ். ஸோ லயன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அங்கர் ரிலீஃப்ல இருக்கிற ஒரு மெம்பர், நம்ம 3 நாள் போட்ட அந்த உணவு அவர் தான் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் துரை முருகன், கோ சேர்மன் ஆஃப் லயன்ஸ் கிளப், அவரும் அந்த லயன்ஸ் கிளப் மெம்பர்ஸும் சேர்ந்து பண்ண அந்த ஃபுட்டு தான் நம்மளுக்கு 3 டே கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூடவே இருந்து ஆல் டைம் சப்போர்ட்டரான மாதவரம் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்வேஸ் எங்களுக்கு சீரும் காளைகள்லாம் அவங்க எப்பவுமே இருக்காங்க, எனி டைம் எனிவேர் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிகா ஆர்கிடெக்ட் கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் ஓனர் மிஸ்டர் லக்ஷ்மிபதி. ஸோ இங்கே எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுற நேரம் இது. ஸோ ஐ லைக் டு கால் கார்த்திக் சார் அதான் இவனை சார்னு இது வரைக்கும் நான் கூப்பிட்டதே இல்லையா, அதான் அவனே அப்படியே பார்க்குறான் போல. சார் கொஞ்சம் வந்துருங்க, ஒரே நிமிஷம் வாங்க நீங்கள் வாங்க. ஸோ இல்லை வாங்க ஒரு நிமிஷம். ஸோ இல்லை வாங்க அங்கதான். ஸோ இது சீஃப் கெஸ்ட் வெல்கம் பண்ற நேரம். ஸோ ஐ லைக் டு வெல்கம் தி சீஃப் கெஸ்ட் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட், இளங்காளைகள் 2024 tournament, Mr. Premanand. To honor him, I would like to ask Karthik to give away the memento. அங்க சென்டர் அது கிட்ட இருக்கா பாருங்க. ஸோ எங்க டோர்னமெண்ட் முக்கிய சீஃப் கெஸ்ட் இவர் தான் மிஸ்டர் பிரேமானந்த், உரிமையாளர் ஆஃப் சீரும் காளைகள். இது இளம் காளைகள் நடத்தும் டோர்னமெண்ட்.
So next வந்து பாத்தீங்கன்னா I like to call Mr. கோபியன் ஈகை கோபி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவரை ஆனர் செய்ய மிஸ்டர் வெற்றி அவர்களை வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்க கூட இருக்கிற ஒரு மக்கள் மாதவரம் அணி அப்படியே கொஞ்சம் வந்துருங்க. மாதவரம் அணி அப்படியே கொஞ்சம் வாங்க. ஐ லைக் டு கால் சந்தோஷ் டு கிவ் அவே தி மெமெண்டோ. சந்தோஷ் வாங்க, நீங்க தான் சந்தோஷ் டு கிவ் அவே தி மெமெண்டோ. So next I would like to call Mr. Sudarshan, the founder of DLCC Cricket Club. So அவரை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படும். அவரை ஹானர் பண்றதுக்காக I would like to call பரத் of சீரும் காளைகள், I mean இளம் காளைகள், பரத் to honor. Thank you, sir. Thanks for coming. Next, I would like to call Mr. Yuvraj to the stage, please. To honor him, I would like to call Karthik again. So, I saved the best for the last interview. ஸோ இவரை இப்போ கூப்பிடுறது மாதிரி நான் சொல்லிடுறேன். இந்த கிரவுண்டோட உரிமையாளர் ரோஷன் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அவர் வந்து நம்ம தமிழ்நாடு சர்வீஸ் டீமோட கேப்டன். ஐ மீன் ஸோ அவர் வந்து ஹி பிளேட் அலாங் வித் அவர் 83 வேர்ல்ட் கப் வின்னிங் ஸ்குவாடோட கேப்டன் கபில் தேவ், ரஞ்சி கோப்பை கேப்டன் அவர் ரோஷன் சார். அவரோட கிரவுண்ட் இது. So அவரையும் இங்கே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். டு ஹானரும் ஐ லைக் டு கால் பிரேமானந்த். ஸோ இந்த 3 days ஆஃப் அந்த விக்கெட் பார்த்துருப்பீங்க. ஒரே விக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹார்ட்னஸ், டஃப்னஸ் எல்லாமே. தேங்க்யூ சார். ரொம்ப நேரம் எடுத்துன்னு எனக்கே தெரியும். ப்ரெசன்டேஷன் ஸ்டைடாகவே போயிடலாம். கரெக்ட். ஓகே, ஸோ ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த 3 நாள் கஷ்டப்பட்ட அம்பையர்ஸ் அவங்கள ஹானர் பண்ணுற நேரம். So I like to call the umpire squad or crew member or captain, Mr. Suresh from Saidapet. To honor him with the memento, I like to call Vetri. இவர் ஏன் கூப்பிட்டனா, இவரையும் கிரிக்கெட்டை விட்டு அடுத்து இவரை மாதிரி அம்பையர் தொழில் ஆரம்பிக்கணுன்றதுக்கு தான் ஃபன்னுக்கு சொன்னது. Next, I like to call the co-captain of the umpireship, Mr. Shekhar. To honor him, I like to call Deepan. இவருக்கு அது கிடையாது. சரியான அம்பையர் தான் போகணுன்றதுக்கு உண்டான இதுதான் இது. Next, I like to call Yuvraj again. Yuvraj again. To honor him, I like to call Manju. ஸோ இன்னொரு அம்பையர் வரல, ஆமோஸ். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எங்க இருந்தாலும் நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி. Day 1 and Day 2 வந்து எங்களுக்காக பார்த்து கொடுத்ததுக்கு. அண்ட் இன்னொருத்தருக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும்னா அது யாருன்னா, இந்த டோர்னமெண்ட் வந்து லைக் இது சொல்லாமா சொல்லக்கூடாதுன்னு தெரியல, எந்த ஒரு ஃபீயும் வாங்காம நான் இந்த டோர்னமெண்ட் எடுக்கணுன்றதுக்காக வந்து வெயில நின்று கஷ்டப்பட்டு எடுத்த ஜேபி ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் ஜான் ஜபா சிங் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜான் எங்க இருக்கீங்க ஐயா? இதுலயுமா? ஐயா
Johnson. Okay, to honor him, I like to call the organizers from Ilam Kalegal, like Karthik, Bharat and Vetri, to honor Johnson. எனக்கு தெரியல இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு, பட் he did. So special thanks to John. ஏ பரத் ஸோ இன்னொருத்தரும் இதில் ஒரு ஹானர் பண்ண வேண்டிய தருணம் இது. அவரும் அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்காரு. நன் அதர் தான் கமெண்ட்ரி பாக்ஸ் முத்து அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த டோர்னமெண்ட் வந்து பேசணுன்றதுக்காக வந்திருக்காரு. வாங்க, டே 1 வந்தீங்க, டே 3யும் கரெக்டாக வந்திருக்கீங்க, டே 2 இல்லை, அவ்வளோதானே. முத்து டு ஹானர் ஹிம், ஐ லைக் டு கால் ராஜி நாகராஜ் ஃப்ரம் சீரம் காலேஜ். ஊருக்கு அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு டைலாக் தான். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்ல தட்டணுமா? ஓகே, உண்மையாலுமே அவள் தான். இப்போ பிரசன்டேஷன் தான். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் ஆஃப் செமிஃபைனல் நம்பர் 3, டே 3 ஓட செமிஃபைனல். It is between Dream 11 versus so man of the match of Dream 11 versus BCC. It is Saminathan from Dream 11. The man of the match of semi-final number 3, Saminathan. To give the award, I like to call Satish from Madhavaram. Satish from Madhavaram to give away the award to Saminathan for his splendid innings, of a match-winning innings to make Dream 11 enter into the finalist. So next வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ராபின் ஃபைனல், அதில் ஆடப்பட்ட அந்த ரெண்டு டீம் April versus Dream 11. Adil, man of the match goes to Karthik from April for his again great show with the bat. So to give away the award, I would to call Sridhar from Madhavaram again. Sridhar, நான் எங்க போறேன், இவங்க அந்த காலத்துல பெரிய பேட்ஸ்மேன். ஒரு பேட்ஸ்மேன் வச்சு பேட்ஸ்மேன் கொடுத்தா நல்லா இருக்கும், அதனால தான் கொடுக்குறேன். 6 பாலுக்கு 6 ரன் போட்ட சக்தி from MPT, captain leading from front. Shakti to give away the award, I like to call Lokesh again from Madhavaram. Shakti, வாங்க. இங்க வாங்க. சூப்பர்டா. லோகேஷ். இங்க. இவருக்கு கொடுத்தனா, இவர் அந்த காலத்துல அதாவது 1980 பெரிய போலர். கட்டாரில் அடிக்க சொன்னா கரெக்டா அடிப்பாப்ல மாதிரி போலர். ஓகே, பிரசன்டேஷன் முக்கியமான அவார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒருத்தர் உட்காந்து டீடைல் தான் ஒருத்தர் உட்காந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி இந்த வார்டு இவருக்கு தான் கரெக்டா இருக்கும், இந்த வார்டு இவருக்கு தான் கரெக்டா இருக்கும். அந்த போட்ட ஸ்கோரர் 3 நாளுமே எல்லா மேட்சும் போட்ட ஸ்கோரர் அவர் தான் கார்த்திக் from இளங்காலை. அவரை ஆனர் பண்றதுக்காக லைட் கால் நானே போயிடுறேன். பாலுசன் Thank you. Okay, so கொஞ்சம் ஸ்பெஷல் அவார்ட்ஸ் இப்போ இந்த டோர்னமெண்ட்ல பெஸ்ட் ஃபீல்டர் ஒரு அவார்டு இருக்கு. அந்த பெஸ்ட் ஃபீல்டர் அவார்டு வந்து என்னன்னா அந்த கமிட்மெண்ட் டு த பால், கமிட்மெண்ட் டு த ஃபீல்ட். அப்படி அந்த பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பயங்கரமான கேட்ச், எல்லா டேவும் ஒரு நல்ல கேட்ச் இருந்துச்சு. டே 1 பாத்தீங்கன்னா அப்ரூஃப்ல ஒரு நல்ல கேட்ச் எடுத்தார் ஒரு பர்சன்.
லைக் அதுக்கப்புறம் வெப்ஸ்டார்ல 40 years ஆஃப் ஏஜ் ரிக்கி அண்ணா ஒரு டைவ் கேட்ச் இருந்தது. எஸ்டர்டேவும் நல்ல கேட்ச் இருந்தது. அப்புறம் டுடே நீங்க ஒரு 1 hand ரன்னிங் கேட்ச். அதெல்லாம் தாண்டி ஒரு கேட்ச் வந்து அப்படியே வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. வந்து இட் இஸ் ரித்விக் ஃப்ரம் ட்ரீம் 11. இந்த பாயிண்ட்ல வந்து வேற மாதிரியான ஃபுல் ஸ்டெப்ஸ் செய்யாது. ரித்விக் ஃப்ரம் ட்ரீம் 11 இஸ் an under 21 category player again. To give the award I like to call கார்த்திக். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஃபீல்டர் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு அது அந்த ஒரு ஃபீல்டு வச்சு இன்னொரு ஃபீல்டருக்கு அவார்டு கொடுத்துருக்கிறேன். இல்ல அவர் ஏஜுக்கு அவரு பெரிய ஃபீல்டருங்க. 38 வயசு ஆகுது. 38 வயசுல அந்த கமிட்மெண்ட் யார் கொடுப்பா? ரித்விக் வெரி வெல் டன். ஹோப் யூ கண்டினியூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் bowler ஆஃப் த டோர்னமெண்ட். பெஸ்ட் bowler ஆஃப் த டோர்னமெண்ட். எனி கெஸஸ்? இங்க வந்து பேப்பர் பார்த்தவங்க சொல்லுங்க. பேப்பர் பார்க்கறவங்க சொல்லுங்க. கெஸஸ் எனி? ஜட்டு பேர்லி. ஸோ நிறைய இருந்தது, நிறைய ஷோஸ் இருந்தது போலிங்ல. லைக் அதாவது பாத்தீங்கன்னா டே 1ல பாத்தீங்கன்னா ஒரே மேட்ச்ல ஒருத்தர் 6 விக்கெட் எடுத்தாரு, கார்த்திக் ஃப்ரம் வெப்ஸ்டார். ஸோ டே 2ல பாத்தீங்கன்னா நேத்தும் கொஞ்சம் பயங்கரமா எம்பிடில இருக்கிற போலர்ஸ் வில்லியம்சன் பயங்கரமா போட்டாரு. ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஹி டெலிவர்ட் ஃபார் த டீம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் ட்ரீம் 11 காய் என்கிற சிவசங்கர் எந்த டோர்னமெண்ட்லுமே இந்த டோர்னமெண்ட்ல போடாத ஒரு விஷயம், பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர்ல மெய்டன் வித் விக்கெட் போட்டாரு. ஸோ அதெல்லாம் தாண்டியும் ஒரு போலர் இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இட் இஸ் none other than ஜட்டு அஜய் ஃப்ரம் மேட்ரிக். It's 6 to 7 wickets for his name to honor him with a memento or award. I like to call another bowler who was in his prime time 1980s la, but ipo illa. It is Fire Vetti, Neruppu Kori Vetti. So thank you Ajay. And now best batsman of Ilangalagal SK 2.0 stadium. I'm just telling you, it is Varun from MPT. So he has scored more than 60 plus runs in this tournament for MPT. And to present this award, I would like to call Roshan sir, the owner of Roshan Cricket Ground, Roshan Cricket Academy and Roshan Cricket Ground. Yes, sir. So best batsman of Ilangalagal 2.0. So ஒரு சில ஆக்சுவலி ரோஷன் சாருக்கு வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. சார் ரோஷன் சார் வாங்க, ஒரு 2 minutes. Thank you. Well done, winners, and excellent performance by everyone. Okay, totally a team was beautiful. And secondly, I would like to thank the organizers for having chosen our ground. And the ground choose பண்ணதுக்கு ரெகுலரா இது நம்ம கிரவுண்ட சூஸ் பண்ணதுக்கு ஆர்கனைசர்ஸ்க்கு I should thank. And thirdly, பிரேம் சாரோட கைடன்ஸ்ல இவ்வளவு அழகா நம்ம இளங்காலைகள் எக்ஸலண்டா பண்ண கார்த்தி அண்ட் கோ அண்ட் தி ஆர்கனைசர் everyone hats off to them. Lovely, that's great. அப்புறம் and fourthly என்னன்னு கேட்டா the best part I like in tennis ball cricket is என்னன்னு கேட்டா உங்களுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டா உங்களோட எஜிலிட்டி, உங்களோட ஸ்விஃப்ட்னஸ், உங்களோட வேகம் எக்ஸலண்ட், கிரேட். தட் வாஸ் வெரி கிரேட். உள்ள உட்காந்து உங்க ஃபீல்டிங்கை வாட்ச் பண்ணிட்டே இருக்கலாம் சொல்லி ரொம்ப ஆசையா இருக்கும் எனக்கு. இல்ல ஆனா ஒரே ஒரு இது வருத்தம் என்னன்னாக்கா எங்களுக்கு உங்களை மாதிரி பண்ண முடியாது ஃபீல்டிங். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ணிட்டு ஜாலியா கண்டுக்காம இருப்பீங்க. நாங்க பண்ணிட்டு பால் விட்டுட்டோம்னா அடுத்த நாள் எங்களை பேப்பர்ல கிழிச்சிடுவாங்க, டிவியில பேப்பர்ல எங்களை கிழிச்சிடுவாங்க, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க எங்களை. அடுத்த நாள் ரொம்ப இதெல்லாம் இப்ப நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம், ஒரு ஃபீல்டிங் ஒன்று விட்டுட்டேன்னா அடுத்த நாள் பேப்பர்ல என்ன வருவோம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா எங்களோட ஆபீஷியல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ரோஷன் ஃபீல்டு லைக் ஸ்கூல் பாயிடுவாங்க. ரஞ்சி டிராஃபி விளையாடிட்டு இந்தியா விளையாடிட்டு இருந்தாலும் ரோஷன் ஃபீல்டு லைக் ஸ்கூல் பாயின்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்திடுவாங்க. அதுக்கு பயந்து உங்களை போய் நாங்க ஃபாஸ்டா இருக்க மாட்டோம், ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம், பாலை விட மாட்டோம். கேச்சஸ் வந்தா பிடிச்சிடும், பவுண்டரிகளை ஸ்டாப் பண்ணிடுவோம்.
ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எங்களோட இது பர்ஃபார்மன்ஸே பார்க்கணும் அண்ட் நெக்ஸ்ட் மேட்சும் நாங்கள் ஆடணும், டீம்ல இருக்கணும். அதனால நாங்கள் ரொம்ப யோசிப்போம். அதனால ரொம்ப உங்களை நம்ம இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண மாட்டோம். பட் ஹேட்ஸ் ஆஃப் டே ஆஃப் ஸ்விஃப்ட்னஸ், ரொம்ப நல்ல எக்ஸலண்ட்டாக பண்ணீங்க. அண்ட் இருந்தாலும் இவ்வளோலாம் ப்ராப்ளம்ஸ் வச்சுக்கிட்டு கூட ரஞ்சி டிராஃபியில் எனக்கு 7 catches இந்த மேட்ச் ரெக்கார்ட் இருக்குது. ஒரே மேட்ச்ல 7 catch. Okay, thank you all. Well done, very well done winners and well done runners and everyone. And organizers, special thanks to the organizers. Thank you all. Thank you, sir. So, most prestigious award, like இந்த டோர்னமெண்ட்ல வந்து இந்த அவார்டு வந்து ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. அந்த அவார்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிளேயர் அண்டர் 21 கேட்டகரி. ஸோ அது வந்து எந்த பேசிஸில் அப்படின்னா, அது எந்த டீம் நல்ல ஐ மீன் அந்த பிளேயரை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கரெக்டான ஒரு இது இப்போ யூஸ் பண்ணி சும்மா ஒரு பிளேயரை வச்சுட்டு இல்லாமல் யூஸ் பண்ண விதத்தில் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஜீவா ஃப்ரம் மேசிவ் ஸ்ட்ரைக்கர்ஸ் who has backed this award, star player under 21 category. To present this award, இந்த கேட்டகரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரே கூப்பிடுறேன், மிஸ்டர் பிரேமானந்த், to hand over this award to Jiva from Massive Strikers. ஏன்னா எனக்கு தெரியல, லைக் இப்போ இந்த 2 டீம் வந்து புதுசு இதில், பட் ட்ரீம் லோனுக்கு இது புதுசு இல்லை, எல்லா வாட்டியும் வந்திருப்பாங்க. அவர் சொல்றது அதுதான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு. அண்டர் 21 எனக்கு பயங்கரமா தெரியணும், பார்க்கணும், அவரோட இது அது. ஸோ இந்த வகையில் அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு பிளேயர் ஜீவா ஃப்ரம் மேசிவ் ஸ்ட்ரைக்கர்ஸ், who has bowled in every match to every player. ஸோ அந்த வகையில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஸோ அந்த அவார்ட் ஜீவாக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த டோர்னமெண்ட்லேயே வின்னர் ரன்னர்லாம் தாண்டி இந்த ஒரு அவார்டு மட்டும் துண்டா தெரியும். ஏன்னா சிங்கிள் மேனா எல்லாரும் 24 டீம் தாண்டி ஒருத்தர் முன்னாடி நிக்கிறானா, அது பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட், மேன் ஆஃப் த சீரீஸ். இட் இஸ் none other than சாமிநாதன் from Dream 11. சாமிநாதன் from Dream 11 to present this award. I like to call இதே மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுற யுவராஜ் வாங்க. உண்மையதான் சொல்றேன், நீங்க நல்லா பேட்டிங் ஆடுங்க, அது தெரியாது. சாமிநாதன் from Dream 11, man of the series and player of the tournament for இளங்காலைகள் நடத்தும் SK 2.2 2024. Congratulations. So next வந்து பாத்தீங்கன்னா, it is I like to call the captain of Dream 11 to get away the 3rd place award. Captain of Dream 11 and இப்போதைக்கு ட்ரீம் லோன் அவர் மட்டும் தான். ட்ரீம் லோன் கேப்டன் விவேக். First of all, congratulations to all 24 teams. 24 teams வச்சு இந்த டோர்னமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண சீரம் கலைஞர் டீம், இந்த டைம் ஜூனியர்ஸ். ஸோ பிக் திங் தட் இஸ். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் த ஆர்கனைசர்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த வின்னர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ் டீம் MPT 11s அண்ட் அப்ரஃப். நாங்கள் 3rd place திஸ் டைம். பட் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு 5 times ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரு டாப் 3 ஃபினிஷ் பண்ணுறது எங்களுக்கு ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக தான் இருக்குது. irrespective of the 3rd place, we are happy about it. So, proud moment. Thank you, Vic. Stay back. I like to call all the team members, Dream 11 team members, to get away the 3rd place cup. Vaanga. To present this award, I would like to call Mr. Gopi, Igai Gopi Anna, onto the stage, please. Igai Gopi Anna, konja vandrunga to present this award. 3rd place trophy to Dream 11. Ella round of applause kodukala, nallave kay tattala. அதாவது நீங்க என்ன அச்சீவ் பண்ணீங்க அதே தான் இந்த டீம் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அந்த டேல விளையாடி ஃபைனலிஸ்டா வந்திருக்காங்க. காய் தெரியல வெள்ளையாக்குறாங்கப்பா. ஓகே, Dream 11 the second runner up of tournament. Dream 11
So next I would like to call the captain of Team Abrif to stage, please. So, வாங்க சார். நான் மைக் அவர்கிட்ட கொடுக்கறது மாதிரி அவங்க டீம் பத்தி நான் சொல்லிடுறேன். First time they are participating in this tournament, I think so. In the past 5 years வந்திருக்கீங்க வரல. So first time they participated and they secured a place, second place of the tournament, runner up. But அதை தாண்டி இன்னொரு விஷயம், அந்த ரெஸ்பெக்ட் டு கிரிக்கெட் அண்ட் ஃபேர் பிளேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் this team has won the hearts of our SK organizers. So yeah, that is true. So I'd like to have some few words from the Abrif captain, Mr. Vijay Raj. இது பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் தான், அவங்க எல்லா ஏஜும் சேர்த்து பார்த்தா அப்படின்னு சொல்ல வரல, இவர் மட்டும் தான் ஒரு சீனியர். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வச்சிருக்காரு. இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேர் இருக்கு, இளம் காளைகள்ன்ற மாதிரி. ஸோ few words from Vijay Raj sir. Thank you. இந்த டோர்னமெண்ட் வந்து சென்னையில் ஒன் ஆஃப் தி வெல் கண்டக்டட் டோர்னமெண்ட். வெரி சாஃப்ட் ஸ்பீக்கிங் ஆர்கனைசர், ரொம்ப டீசெண்டாக நடத்தப்பட்டது. அம்பையர்ஸ்க்கு ஸ்பெஷல் அப்ரிஷியேஷன்ஸ், நோ கான்ட்ரவர்ஷியல் டெசிஷன்ஸ், ரொம்ப ஃபேராக நடந்த மாதிரி இருந்தது டோர்னமெண்ட்டு. தேங்க்யூ அம்பையர்ஸ். அண்ட் வெரி குட் பிக் அப்ளாஸ் ஃபார் தி வின்னிங் டீம், கிரேட் எஃபர்ட். அண்ட் ஆல் தி 24 டீம்ஸ் எல்லாருமே நல்லா விளையாடிருக்காங்க. They have given their best. So எங்கள் டீம் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் யங்ஸ்டர்ஸ். We want to bring up the youngsters. எங்கள் டீம் வந்து இந்த முறை எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. Thanks to one and all. Sir, stay back. I'd like to invite all the members of the team Abrif to get the runner trophy. To present this runner trophy, I would like to call the founder of Dark Legends Cricket Club, Mr. Sudarshan, onto the stage. சக்தி அந்த நோட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். அடுத்து அவங்க கூப்பிடுவாங்க. பின்னாடி போஸ் இங்க இப்படி 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 இல்ல இல்ல அவரு சரத் கரெக்ட்டா தான் இருக்கு. அங்க லைட் ரிசீவ் கவா இருக்கு. இல்ல இப்படியே இருங்க. நீங்க எல்லாம் பாதி பேர் கீழ உட்காருங்க. அப்படியே இதான் கரெக்ட். நீங்க வாடா. நீ முன்ன தம்பி. round of big round of applause for the team Abrif. Team Abrif எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. நான் மேல தூக்கி விடுங்க. மேல தூக்கி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிக்கோங்க. தென் மாத்திக்கலாம். ஓகே. அவர் ஃபேஸ் மட்டும் தெரியல, பின்னாடி லாஸ்டா. ஓகே. டீம் Abrif நல்ல ஒரு கைத்தட்டல். ப்ளீஸ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். A big round of applause. Well played. Seriously well played. Thank you. இப்போ உட்காரு. ஓகே. இந்த முட்டி மட்டும் கொஞ்சம் நோத்திட்டேன்னா ரன்னர்ஸ் நல்லா தெரியும். ஓகே. Thank you. கேட்டுட்டேன் நீ சொல்லும் போது. ஒரே நிமிஷம் ப்ளீஸ், எல்லாரும் கொஞ்சம் வந்துருங்களேன். ஒரு 1 மினிட் தான், லாஸ்ட் 1 மினிட் தான், கொஞ்சம் வந்துருங்க. ரொம்ப ப்ளீஸ் ட்ரீம் லோன் வந்துருங்க கொஞ்சம். ஓகே. ஸோ பிஃபோர் கிவிங் அவே தி வின்னர் ட்ராஃபி, I like to call Mr. Prem Anand, the owner of Serum Kalagan, to have some few words about this tournament. Good evening. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் பற்றி சொல்லணுன்னா, ஆக்சுவலி லாஸ்ட் இயர் எல்லாருமே இருந்தீங்க. இதுக்கு மேலே லாஸ்ட் இயர் ஃபினிஷ் பண்ணும்போது நான் சில விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் நான் மைண்டில், எனக்கு வந்து ஐடியாவே இல்லை இந்த டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அக்டோபர் மந்த் வரைக்கும் எனக்கு வந்து ஐடியாவே கிடையாது. அதை பற்றி எதுவும் பிளானும் பண்ணவே இல்லை.
அப்புறம் பசங்களாம் வந்து தான் பரத், கார்த்தி எல்லாரும் டீம் பசங்க எல்லாருமே சேர்ந்து வந்து தான் நான் இந்த வருஷம் டோர்னமெண்ட்னா அப்படின்னாங்க. இல்லைடா என்னால் முடியாது, நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணா இது வந்து ஒரு பிராண்டடான ஒரு டோர்னமெண்ட்டு, பொங்கல் நாள் எல்லாருக்குமே, அதாவது கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது நம்ம டோர்னமெண்ட் தான், ஸோ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே. எங்களோட டீம்ஸோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ வந்து பேட் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அதை அவங்களுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்து எஸ்கே வெர்ஷன் 2ன்னு புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஸ்டார்ட் பண்ணது. சரி அந்த நேமில் வேணால் பண்ணிக்கோங்கடா நீங்கள், பட் ஆனால் என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க எதுலேயுமே, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டோர்னமெண்ட் நடத்துறது எவ்வளோ கஷ்டன்றது அவங்களுக்கும் தெரியணும். ஏன்னா பிளேயர்ஸ்க்கு யாருக்கும், அதாவது எல்லாருமே டோர்னமெண்ட்ஸ் நடத்துகிறாங்க, ஆனால் அதில் ஆர்கனைசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. பட் எல்லாருக்குமே ஒரு டோர்னமெண்ட்டோட கஷ்டம் என்னன்றது வந்து தெரியாது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு. அதை வந்துட்டு அவங்களுக்கு தெரியணுன்றது. ஏன்னா இப்போ நான் இருக்கிறேன் இல்லை அது அடுத்த விஷயம். இவங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இவங்க கண்டிப்பாக இவங்க நடத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கையை இந்த டோர்னமெண்ட்டில் எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் எப்படி நடத்துவேனோ நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்கிட்ட வந்து நிறைய சஜஷன்ஸ் கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நான் பண்ண ஸ்டைல்லே பண்ணாதீங்க, உங்களோட ஸ்டைலில் பண்ணுங்க. ஏன்னா புதுசாக வரவங்க, ஏன்னா என்னோட ரெக்வஸ்ட் ஒன்று தான் அவங்ககிட்ட, அந்த அண்டர் 21 பிளேயரை விட்டுறாதீங்க, அந்த ஒரு ஃபார்மேட் மட்டும் கண்டிப்பாக விட்டுறாதீங்க, அதை என்றைக்குமே எடுத்துடாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க எல்லாருமே. இன்னொரு முக்கியமான விஷயம் அது ஒன்று தான், இந்த அண்டர் 21 பிளேயர் லிஸ்ட்டு எனக்கு அனுப்பிச்சாங்க. ஆக்சுவலி முன்னாடியே வாங்கி அவங்க ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சாங்க இந்த இயர். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எனக்கு தெரியாத பசங்க தான், அதாவது முன்னாடிக்கு இருந்ததெல்லாம் வேறு பசங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க எல்லாருமே. பட் ஆனால் நான் ரொம்ப வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த இயர் தான் அந்த அண்டர் 21 பிளேயர்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ஏன்னா அவங்களாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னே தெரியாது எனக்கு. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 3 டேஸுமே ஃபுல்லாக இருந்தேன். ஏன்னா நான் இங்கே வந்து ஒரு கெஸ்ட்டாக தான் இருந்தேன், சீஃப் கெஸ்ட்டாக. இந்த 3 நாள் நான் ஃபுல் டேவும் இருந்ததுக்கு ரீசன் காரணமே அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுதுன்னு தான் நான் வெயிட் பண்ணினேன். பட் அதுலேயும் நான் ஃபெயில் தான் ஆனேன் இந்த வருஷமும். ஏன்னா அவங்கள ஒரு ஆளாக தான் சேர்க்குறீங்களே தவிர பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கான சான்சஸை யாருமே கொடுக்கலன்னு தான் இந்த வருஷமும் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் அவங்க ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாதான் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆவாங்க. ஏன்னா இது வந்து ஃபியூச்சர் கிரிக்கெட், இது அவங்க எல்லாமே ஃபியூச்சர்ஸ் தான். ஒரு டீம் நம்ம எல்லாருமே ஒரு ஓன் டீம் மாரி தான் எல்லாருமே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த ஓன் டீமை டெவலப் பண்ண போகிறதே அவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, இதுதான் நான் சொல்லணும்னு நினச்ச ஒரே விஷயம். ஸோ அவங்களுக்கு நிறைய சான்சஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டீமு சக்ஸஸாக தான் போகுமே தவிர அதாவது கிரிக்கெட்டில் ஒரு ஃபைட்டுன்றது எப்பயுமே இருக்கும், சின்ன பசங்களோட ஃபைட்டுன்றது வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் எல்லா டீம் கேப்டன்ஸ்க்கும் தான் சொல்கிறேன், கொஞ்சம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. Okay, so last but not least, I like to call the captain of team MPT to the stage. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஃபோர் கிவிங் இந்த மைக் எனக்கு தெரிஞ்சு சும்மா காது படம் வந்தால் சொல்கிறது வரைக்கும் தான். லாஸ்ட் இயர் வரைக்கும் இவர் கூப்பிடுவாங்க செமிஃபைனலிஸ்ட், அது கிட்டத்தட்ட 40-42 லூசர்ஸ் அப்படின்னு. பட் அதெல்லாம் சேஞ்ச் ஆகி இஸ் கம்மிங் பேக் அகெயின் ஆன் த ட்ராக். ஸோ ஆல் தி பெஸ்ட். சம் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ் டோர்னமெண்ட் அண்ட் அபவுட் யுவர் டீம் எம்பிடி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபைனல்ஸ்க்கு வந்த 3 டீமுக்கும் வாழ்த்துக்கள் எம்பிடி சார்பா. ஓகேவா? அப்ரீத் அண்ட் ட்ரீம் லெவன் அண்ட் அகைன் எம்பிடி மை பாஸ். இது அப்ரீத் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த் வந்து அவங்களோட வளர்ச்சிகள்லாம் இருக்குது. 2 வருஷத்துக்கு நான் எப்படி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவர் இன்ட்ரெஸ்ட் சர்வ் பண்ணிருக்காரு. அதுக்கு ஒரு பிக் எஃபர்ட் கொடுத்துடலாம் கண்டிப்பாக. அவர் ஃபியூச்சர் ஆல் தி பெஸ்ட் சார் உங்களுக்கு.
ட்ரீம் 11 வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட பெஸ்ட் டீம் ஃபார் எவர். எப்பவுமே நிறைய டீமோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோல் மாடலாக இருப்பாங்க. டீம் எப்படி ஆடுறாங்க பாருங்க, எப்படி ஆடுறாங்க பாருங்க சொல்லிட்டு அவங்க எப்போ வாழ்க்கை ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் அகைன். அப்புறம் மை டீம், மை பாய்ஸ் 2 வருஷமா என்ன எல்லாருமே ரொம்ப கேட்டாங்க, என்ன இவங்களே வச்சு ஆடிட்டு இருக்க, தோத்துட்டே இருக்க, நீ என்ன இதை பண்ண போறியா, என்ன பண்ண போறியா. ஓப்பனாக சொல்றேன், இது வரைக்கும் நான் யாருக்கிட்டே ஸ்பான்சர் வாங்கினதே இல்லை. என் பசங்களுக்காக நான் பண்ணேன். 43 செமி 43 செமி என்ன கேட்டாங்க, நான் 40 செமி விட்டுட்டேன், என்ன பண்ண போறேன் சொல்லிட்டு. நான் லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல 5 ஃபைனல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். 5 ஃபைனல்ஸ். ஓகேவா? எனக்கு வின் லாஸ்லாம் அப்பாற்பட்டது. அந்த 10 பேர் என்னை தாண்டி இருக்கிற 10 பேரும் பெரிய பேட்ஸ்மேன் ஆவாங்க, பெரிய ஃபியூச்சர் ஆவாங்க நம்பிக்கை இருந்தது. அதனால மட்டும்தான் இப்போ எப்பவுமே அவங்க ஃப்ரெண்டாக இருப்பேன். ஓகேங்களா? நீங்க சொல்றேன். அப்புறம் ஸ்பெஷல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சீரிகாவி டீம். இந்த டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் நடக்குமான்னு ஃபர்ஸ்ட் டவுட்டாகவே இருந்தது. அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் டேங்க் என்ன சொல்லணும்னா சொல்லி தான் ஆகணும். இதை காட்டி தப்பா நினச்சிக்காது. ஃபர்ஸ்ட் 16 டீம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 16 டீம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், நான் ஆர்டர் டோர்னமெண்ட் இது எனக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு கேட்டேன். நீங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்காக பர்சனலா அவங்க எடுத்தது அந்த 16 டீம் ஆகினாங்க அவங்க. ஓகேவா? எனக்காக பண்ணாங்கன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது அதனால எப்பவுமே அவங்களுக்கு நான் ஒரு நன்றிகளை பெற்றிருக்கேன். ஓகேங்களா? அந்த டீம் மொத்தமே எப்போ நன்றிகளை பெற்றிருக்கேன். அது வந்து அவர் அந்த அது எங்க வந்ததுன்னா அவங்க ஓனர்கிட்ட வந்துருக்கு. அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அவங்ககிட்ட ஃபாலோ பண்ணாங்க. அவங்க டீமுக்கு பெரிய அப்ளாஸ். அப்புறம் லாஸ்டா இந்த டோர்னமெண்ட் எல்லா மேட்சும் கரெக்டாக நடந்தது. டீம் எஃபெக்ட் சூப்பராக இருந்தது. அவங்க டீம் ஒர்க் நடந்தது. மேட்ச் அரேஞ்ச் பண்ணாங்க, நடத்தினாங்க. ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ், லாஸ்ட் வந்து பார்த்தா 10 மேட்ச் ஆடி இருக்கும். அது பெரிய விஷயம். 10 மேட்ச் ஆடி ரொம்பவே பெரிய விஷயம். சரி வந்து 3 ஆடி இருக்காங்க, ஒரே ஃபுல் ஆடி இருக்கும் நம்ம. அதனால அந்த அம்பையர்ஸ்க்கு கண்டிப்பா ரொம்ப எஃபெக்ட் எடுத்து மேட்ச் நடத்தி முடிச்சாங்க. எல்லா மேட்சுக்கு அவங்க பிக் அப்ளாஸ். தேங்க்யூ எஸ்கே டீம், ஸ்பெஷல் டீம். அண்ட் அகைன் அஸ்வின்க்கு ஒரு பிக் அப்ளாஸ். பிக் அப்ளாஸ் கண்டிப்பா கொடுங்க, எல்லாரும் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, போகாதீங்க. I like to call the MPT team members to come to the stage for bagging up the winner of இளங்காளைகள் SK 2.0 நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டியோட முதல் பரிசு MPT மெட்ராஸ் ஸ்போர்ட் ட்ரஸ்ட். ஒரே நிமிஷம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரே செகண்ட். ஆக்சுவலி வந்துட்டு இப்போ கார்த்தி டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க அஸ்வின், நீங்க பேசும்போது இப்படி பண்ணுமா? ஸோ எனக்கு வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி, வெற்றி, பரத் எல்லாருமே வந்துட்டு பண்ணாங்க. இல்லைன்னு சொல்லல. எனக்கு வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் மட்டும் கிடையாது. ஒரே நிமிஷம். இந்த டோர்னமெண்ட் மட்டும் கிடையாது. நான் டெய்லி ஒருத்தர்கிட்ட கிரிக்கெட் பத்தி பேசுறேன்னா ஒரே ஒரு ஆள் தான். ஓகேவா? டெய்லி பேசுவேன். நான் டெய்லி 8:30 மார்னிங் ஃபர்ஸ்ட் கால் நான் தான் பண்ணுவேன் அவனுக்கு. ஓகேவா? ஸோ டெய்லி அவங்ககிட்ட மட்டும் தான், டீம் பசங்கிட்ட கூட நான் பேசுறது கிடையாது. அந்த டோர்னமெண்ட் அப்போ பேசுறதோட சரி. ஆனால் என் டீமுக்கு மட்டும் இல்லை, சிட்டியில் இருக்க எல்லா டீமுமே ஒரு அட்வைசராக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஸ்வின் எல்லாருமே சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா அவன் வந்து ஒரு காமன் மேன் மாதிரி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அவருக்கு வந்து நான் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். அதுக்காக அவருக்கு ஒரு மொமெண்ட்டை நான் கொடுக்குறேன். அப்படியே பரவாயில்ல, எம்பிடி பேக்ரவுண்ட் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் கிளாப் பண்ணலாம் எல்லாம். Okay. The winner of இளங்காளைகள் 2024 SK 2.0 MPT மெட்ராஸ் ஸ்போர்ட் ட்ரஸ்ட் ஃபுல் நேம் கரெக்ட் தானே? மெட்ராஸ் ஸ்போர்ட் ட்ரஸ்ட் கிரிக்கெட் கிளப் MPT. அந்த கப்பை வழங்குவதற்கு I like to call Mr. Prem Anand, the உரிமையாளர் of the owner of சீரங்காளைகள்.
எல்லாரும் கொஞ்சம் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் பண்ணலாம். வின்னர் வெல் பிளேட் வின்னர் SK 2.2. அண்ணா உங்க பின்னாடி சத்தியமா அந்த குட்டி பையன் தெரிய மாட்டான். தம்பி முன்னாடி வா. முன்னாடி உட்கார்றவங்க முன்னாடி உட்காந்துருப்பா. ஓகே சரி எல்லாரும் ஓகே எல்லாரும் மூஞ்சி காமிங்க. கம் ஆன் கம் இங்க Okay, big congratulations to the team MPT for bagging away the winner cup of SK 2.0 trophy. So thank you everyone, thank you.